அணில் குஞ்சானுங்களா கொஞ்சம் பதில் சொல்லுங்க. தமிழ்நாடு வரலாறு கிடையாது, இந்தியா வரலாறு கிடையாது, உலக வரலாற்றிலேயே முதல் முறையா ஒரு தொழில்துறை அமைச்சர் ரீல்ஸ் போட்டு முதலீட்டாளர்களை கூப்பிட்டுருக்காங்கன்னா அது நம்ம அக்கா கீர்த்தனா மட்டும்தான். அந்த சாதனை கீர்த்தனாக்காக்கும் தாவேக்காக்கும் தான் போகுங்க. அது போக எதுக்கு சம்பந்தமே இல்லாம சிங்கச்சா பஞ்சு முட்டாய் கலர் சிங்கச்சான்னு ஒரு கோட் சூட்டு போட்டுக்கிட்டா அக்கா இந்த வெயில் காலத்துல எதுக்கு வீடியோ போடுது? அக்கா ஏதோ நாப்டோல்ல பொருள் விற்குதா இல்ல ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணதா ஒண்ணுமே புரியலீங்க. ஓட்டு கேட்டு வரும்போது நான் தமிழச்சி, நாங்க தமிழ்நாட்டுக்காரங்க, நாங்க புடவை தான் கட்டிட்டு வருவோம், நான் தமிழ் பெண்ணு சிங்கப்பெண்ணு எல்லாம் பேசினாங்க. அந்த அக்கா அமைச்சரான உடனே எதுக்கு சம்மந்தம் இல்லாம கோட்டு போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள? நீங்க வெளிநாடு போய் முதலீட்டாளரை கூப்பிடுறீங்கன்னா நீங்க கோட்டு போட்டு போங்க, தப்பு இல்ல. இப்ப எதுக்கு இந்த சம்பந்தம் எல்லாம் ஜெமிக்ஸ் பண்றீங்க? அது ஒண்ணு. அது போக அக்கா இருக்காங்களே, அக்கா ஒரு நிறைய ஆங்கில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினாங்க. அதுல 3 வார்த்தைகள் நான் கேட்கணும்னு இருக்கேன். சிங்கிள் விண்டோ அப்ரூவல், டைரக்ட் எக்ஸ்பிளேஷன், 21 days கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே, இது மூணுத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். இந்த சிங்கிள் விண்டோ அப்ரூவல் என்னன்னா, நாங்களே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கிட்டையும் பேசி உங்களுக்கு அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவோம். அதாவது முனிசிபாலிட்டியா, பஞ்சாயத்தா, அதுக்கப்புறம் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் உங்களுக்கு பர்மிஷன் வாங்கணுமா, எங்க பர்மிஷன் வாங்கணும், எல்லாத்தையும் நாங்களே பண்ணித்தரோம். அது போக இபில இருந்து எல்லாமே நாங்களே பண்ணித்தரோம்னு சொல்றதுதான் சிங்கிள் விண்டோ அப்ரூவல். அதுக்கு அர்த்தம். அது போக 21 days கிளியரன்ஸுக்கும் லிட்டரலி அதே பொருள் தான். அது போக 21 நாள்ல நீங்க எப்படிங்க ஒரு கிளியரன்ஸ் கொடுப்பீங்க? ஒரு இண்டஸ்ட்ரி வருதுன்னா அது பாதிக்கப்படுமா பாதிக்கப்படாதா, அங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் ஏத்துக்குமா, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அது விருப்பப்படுறாங்களா, அந்த மக்கள் அதனால போராட்டம் பண்ண போறாங்களா, இதெல்லாம் கேட்டுட்டு தானே நீங்க எல்லாம் முடிவு பண்ணணும். எப்படி 21 நாள்ல நீங்க இந்த முடிவு எடுப்பேன்னு சொல்றீங்கன்னா அப்ப நீங்க சர்வாதிகாரியா? இதே என்னோட கேள்வியா இருக்கு. அப்போ டைரக்ட் எக்ஸ்பிளேஷன் பண்றது நானும் விஜய் சாருன்றீங்க, நீங்க 2 பேர் தாங்க பண்ணணும். உங்களோட சேர்ந்து யாருன்னா அந்த துறை சார்ந்த செயலாளர் ஐஏஎஸ் அதிகாரிகள் பண்ணுவாங்க. இது எல்லாமே நடைமுறையில் தான் இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன புதுசா பண்ணிட்டீங்க? இங்க வர வேண்டிய ராயல் என்ஃபீல்டோட நிறுவனம் ஆந்திராக்கு போயிடுச்சு. நீங்க இதுதான் சாதனையை பண்ணிருக்கீங்க தவிர்த்து வேற எதுவுமே சாதனை பண்ண கிடையாது. நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் கொஞ்சம் பதில் சொல்லுங்க. அது போக ஹைட்ரஜன் இவி சிஸ்டம் இதெல்லாம் ஏஐ மினிஸ்ட்ரிலாம் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருக்குங்க. நீங்க ஒன்றும் புதுசாலாம் கொண்டு வரல. இருக்கிறத தமிழ்ல சொல்லிட்டு இருந்தத அக்கா இங்க இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இந்த அணில் குஞ்சானுங்களை ஏமாத்துது. வேற எதுவுமே கிடையாது. 21 நாள்ல நீங்க எப்படி கிளியரன்ஸ் கொடுப்பீங்க? அப்ப மக்கள் கிட்ட கருத்து கேட்க மாட்டீங்களா? அப்ப மக்கள் போராட்டம் பண்ணா அவங்க நசுக்குவீங்களா? இதுதான் கேட்க வேண்டிய கேள்வி கீர்த்தனா அக்கா கிட்ட. அக்கா நீங்க ரியல் எஸ்டேட் வியாபாரத்தை அப்புறமா பாருங்க, கொஞ்சம் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நடந்துக்கோங்க. உங்க ஆளு என்னடானா, அதாவது விஜய் என்னடானா டெல்லியில் அடிக்கக்கூடிய வெயிலுக்கு கோட்டு போட்டு போறாரு, நீங்களும் சம்மந்தம் இல்லாம கோட்டு போட்டு போறீங்க. அப்ப நீங்க என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண போறீங்க, தமிழோட பாரம்பரியத்துக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா பதில் இல்ல. இந்த முட்டா பசங்களை வச்சு என்னதான் பண்றதோ.